அங்க ஆஃபீஸ் நம்பர் குடுத்துருக்காரு மேடம் பாய். நாங்க அந்த பாய கேட்டோம். எங்க அம்மா பேசணும் பாய். நீங்க அப்பதான் போ முடியும் அப்படின்னு நாங்க கேட்டோம். அதுக்கு அவர் பண்ணி குடுத்தாரு. நைட் 9 மணிக்கு தான் நீங்க பேச முடியும் அப்படின்னு எங்கள மிரட்டினார் மேடம். பாய் பாய் குழந்தை அழுகுறான் மேடம். பாய் கொஞ்சம் குடுங்க பாய் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடினதால தான் மேடம் அவர் குடுத்தாரு. இப்ப அம்மா எங்க இருக்கேன்னு சொன்னாங்களா உங்கள்ட்ட ஃபோன் பேசும்போது? ஓமன்ல இருக்கேன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல இருக்கேன், யார் வீட்ல இருக்கேன், ஏதாவது வீட்ல எல்லாம் இல்ல மேடம். ஒரு குடோன் மாதிரி மேடம். அது ஒரு காட்டுக்குள்ள ஒரு குடோன் மாதிரி இருக்கான். அதுல 25 பேர் அடைச்சு வச்சுட்டு அத பாத்ரூம் தண்ணியே எடுத்து குடிக்கணுமா, நைட் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடாம், அவங்க சொல்ற வேலை செய்யலைன்னா அடிப்பாங்களா. என்ன வேலை? அதான் மேடம் பொம்பளைங்களை தப்பான தொழிலுக்கு அனுப்புறாங்க மேடம். பிராத்தல் பண்ண சொல்றாங்க மேடம். அவங்க அம்மா செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு 3 நாள் ரூம்ல வச்சு அடிச்சாங்களா மேடம். மூக்குல வாயில ரத்தம் வருதா மேடம். அப்ப உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாசர் பாய் கேட்கலையா? எல்லாரும் கேட்டோம் மேடம். எல்லாருமே கேட்டோம். நான் உங்க அம்மாவை கூப்பிட்டேன்னா நான் செலவு பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு 1.5 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவார் மேடம். அவரு 1.5 லட்சம். நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? நாங்க 1 ரூபாய் கொடுக்கல மேடம் அவர்கிட்ட. எங்ககிட்ட 1 ரூபாய் இல்லை. தம்பி சொல்லுப்பா. அம்மா துபாய்க்கு அமிச்சேன் மேடம். அங்கே அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க மேடம். பேசுனே அம்மாட்ட? நீ பேசினேன் மேடம். ஒரு வாட்டி பேசினாலே கொடுக்க மாட்டாங்க மேடம். உங்கள் அம்மாட்டெலாம் கொடுக்க முடியாது, வேணுன்னா உங்கள் அம்மாவுக்கு வேணுன்னா 2 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்றாங்க மேடம். யாரு சொல்றாங்க? இந்த ஏஜென்ட் சொல்கிறாரு மேடம். நசீரா? ஆமாம் மேடம். ஒரு வாட்டி பேசினாலே 500 ரூபா பேலன்ஸ் போடுறோம் மேடம். அந்த 500 ரூபா ஒரு வாட்டி கூட பேசல மேடம். 500 ரூபா போகுதா ஒரு வாட்டி பேசினா? ஒரு வாட்டி பேசினால அந்த ஒரு வாட்டி பேசினா கொடுக்க மாட்டேன், அடிக்கிறாங்க. சரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் கூப்பிடுறேன். சரியா? எங்கள் வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க. பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். பசங்களுக்கு வந்து படிக்க வைக்க முடியல என்னால். அதனால் படிக்க வைக்கலான்னு சொல்லி எங்கள் சித்தி துபாய்க்கு போயிருந்தாங்க. எங்கள் சித்தப்பா மூலியமாக நான் சொன்னேன், எனக்கும் எப்படியாவது அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி. உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பண்ணுறாரு? ஆட்டோ ஓட்டுறாரு, வாடகை ஆட்டோ ஓட்டுறாரு. எங்கள் சித்தப்பா சொன்னார், சரி நான் அனுப்பி விட்றேன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம். அவரால் வண்டி ஓட்ட முடியாத காலத்தை நான் போகலாம், பசங்களை கொஞ்சம் படிக்க வைக்கலாம், வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லி. எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? 4 பசங்க மேடம். 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. எனக்கு நேராக என் ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் வீட்டுக்கு வந்து ஏஜென்ட்டு எங்கள் சித்தப்பா வந்து, நீ போ, உனக்கு வந்து 20,000 ரூபாய் சம்பளம், நீ போன அக்கா பசங்களை படிக்க வைக்கலாம், நல்லா இருக்கலாம், உனக்கு லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும், சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் சரி போகிறேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க எனக்கு துபாய்க்கு சொல்லி. எப்படி உங்க ஹஸ்பண்டோட பெர்மிஷன் வாங்கினீங்களா? வாங்கினேன் மேடம். என்ன வேலை சொன்னாங்க உங்களுக்கு? வீட்டு வேலை தான் சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிச்சிங்க? நான் என்ன பண்ண, மேலே முட்டு மாடியில் போய் ரூமை நல்லா பூட்டிக்கிட்டு உள்ளேயே இருந்துட்டேன். 3 நாள் இருந்தேன். சாப்பாடு இல்லை, உள்ளேயே தண்ணி ஒரு 2 பாட்டில் எடுத்து வச்சுட்டு குடிச்சிட்டு 3 நாள் உள்ளே இருந்தேன். நான் ஆஃபீஸ் கோ இதே தான் சொன்னேன். நான் மற்றபடி ஒன்றுமே ஆஃபீஸ் விடுறதா இருந்தால் சொல்லுங்கள், டோர் லாக் திறக்கிறேன். மற்றவங்க ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்க யாருமே வரல. அவங்க இருந்ததுனால நம்ம சொல்கிறத எங்கே நம்ப போகிறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு பயம். அவங்க காலத்துக்கு இப்போ நான் சொல்கிறத நம்புவாங்களா, காலத்துக்கு இருக்கிற அவங்க புள்ள சொல்கிறத நம்புவாங்களா? சரி, அப்புறம் நான் என்ன செஞ்சேன், ரூம்லேயே இருந்துட்டேன். நான் இங்கே ஒர்க்கு பண்ண மாட்டேன், என்னை கொண்டு ஆஃபீஸில் விட்டுருங்க, புலுசு கொடுன்னாங்க. என்கிட்ட புலுசுனா காசு, புலுசு கொடு நாங்கள். என்கிட்ட புலுசு இல்லை. என்னை கொண்டு ஆஃபீஸில் விட்டுட்டு ஆஃபீஸில் புலுசு வாங்கிக்கிங்க. ஆஃபீஸில் தானே கொடுத்தீங்க புலுசு, ஆஃபீஸில் வாங்கிக்கிங்க, என்னை கொண்டு ஆஃபீஸில் விடுங்கன்னா. அவன் வரவே இல்லை ஆஃபீஸுக்கு. இன்னொரு டாக்ஸியில் என்னை ஏற்றிட்டு. எப்படி அங்கேருந்து ஏற்றி விட்டான் அவன்? அதுதான் நான் தொங்க போயிட்டேன்ல, தூக்கு மாட்டிக்க போயிட்டேன். கதை சும்மா திறந்து வச்சுட்டு மாட்டிக்க போயிட்டேன். நான் செத்தா உனக்கு தான் பிரச்சனை. மிரட்டுறதுக்கு தான் பண்ண. நான் நிஜமா பண்ண, என் பிள்ளைங்க என்ன ஆகுறதா சரின்னு கொண்டு இன்னொரு, அவன் வரவே இல்லை. இன்னொரு டாக்ஸில அதே மாதிரி டாக்ஸில ஏற்றி என்னை ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு விட்டான். ஆஃபீஸில் நான் போய் அந்த பொண்ணை கேட்டேன், ஏமாம்மா என்னை, அந்த பொண்ணு பேர் என்னது? பெனர்ஜி. பெனர்ஜர். அதுக்கு கேட்டேன், ஏமாம்மா என்னை என்ன வேலைக்கு அனுப்புனேன்? என்ன காரணம்? வீட்டு வேலைக்கு அனுப்புனேன். எந்த வேலையா இருந்தாலும் நீ செஞ்சுதான் ஆகணும். எந்த வேலையா இருந்தா என்ன, வேலைக்கு போனீங்களா, செய்ய வேண்டியது தானே. அந்த வேலைக்கு நாங்கள் வரல. அதுக்கு எங்கள் ஊரில் ஆள் இருக்காங்க.
ஏரோப்ளேன் ஏறி வந்து தான் அந்த வேலை செய்யணும்னு இல்லை. எங்கள் இந்தியாவில் அதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க, நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் அன்னு சொல்லிட்டேன். அதுக்கு போட்டு துவன்னு துவைச்சாயிடும். துவைச்சான்னா என்ன அடிச்சிட்டா. உங்களை அடிச்சாங்களா? என்ன சரியான அடி. எனக்கு சொல்லலை நான் பசங்கள்கிட்ட அழுவாங்க. அடித்த பிறகு நான் சொன்னேன், அம்மா நான் வேலைக்கு போக முடியும், சின்ன வீடாக பார்த்துட்டு நான் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு வருஷமோ 6 மாதமோ செஞ்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். அதெல்லாம் இல்லை, இன்னும் 2 வருஷத்துக்கு நான் வேலைக்கு வாங்கியிருக்கேன். 2 வருஷத்துக்கு நீ இருந்து தான் ஆகணுன்ட்டு வயிற்றில் எட்டி வச்சுட்டேன். வயிற்றில் எட்டி வச்சோன்னா வயிற்று வலி வந்துருச்சு. அந்த அதுலேயே பிறல்ற வயிற்று வலின்னு நடிகிறியா வயிற்று வலின்ட்டு. ஏம்மா நடிகிறேன்னா என்னன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ, அவங்க சொல்லுவாங்க. அவன் மட்டும்தான் அடிச்சாளா இல்லை வேற இல்லை, யாரும்? அவன் மட்டும்தான் அங்கே அடிக்கிறது, வேற யாரும் அடிக்கல. அந்த அவன் அம்மாக்கு என்ன வயசு இருக்கும்? அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 25 வயசு இருக்கும். அவ்வளோதான். இப்படி இருக்கும், அடித்தா செத்துரும். அந்த உடம்ப வச்சுக்கிட்டு மேடம் நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும். நீங்க இப்போ இந்த சொல்றது இடத்தோட பேர் என்னது? அதுதான் மேடம், புரைமியா? அல்புரைமியா? அல்புரேமி. அல்புரைமிங்கிறது வந்து பார்டர் தாண்டி இருக்கிறது இடம். அந்த பார்டர் எப்படி நீங்க தாண்டினீங்க? அதுதான் தெரியல அவங்க எப்படி தாண்ட வைக்கிறாங்கன்னு. அதுதான் தெரியாம நாங்க கிடக்குறோமே அங்க. அதுக்குள்ள இந்த பாயம்மா வந்தாங்க. பாயம்மா நீ போற ஊருக்கு இந்த லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்குற, எடுத்துன்னு போய் நீ எங்க ஊருக்குள்ள எந்த ஸ்டேஷனுக்கு போறியோ அந்த ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு எங்க வீட்டுல சொல்லிடு. இது என்னைக்கு முதல்ல நீங்க அந்த வீட்டுல இருந்து நான் வந்த மறு அன்னைக்கு நம்ம வருது. ஏன் நல்ல நேரமோ என்னவோ எனக்கு தெரியாது, வந்துச்சு. நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, அங்க இருந்து தான் எல்லாம் பண்ணோம் சொன்னீங்கல்ல, அது என்னது? லெட்டின் இருக்குல்ல மேடம், உட்காந்து போற மாதிரி லெட்டினுக்கு அது மேல ஏறி நின்று இவங்களுக்குலாம் தைரியமே பத்தல. அது மேல ஏறி ஜன்னல் நின்றுக்கிட்டு பிரதர் ஹெல்ப் மீ பிரதர், ஹஸ்பண்ட் கால் மீ பிரதர், ஃபோன் பிரதர் சொல்லுவோம். அவர் கொடுத்தாரு. ரோட்ல போயிட்டு இருக்கிறது, ரோட்ல அந்த தெருவுலயே ஃபோன் கொடுத்தாரா? ஃபோன் கொடுத்தாரு. வெள்ளிக்கிழமைனா போய் ஏறி நின்னுக்குவோம். இவங்க இருக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமைனா, ஊரை சுத்த போயிடுவாளுங்க. நான் என்ன பண்ணேன், அவர் 1 ரியால் போட்டு வச்சிருக்காம அந்த ஊர் பணத்து 1 ரியால் பேசிடுங்க நீங்கன்ட்டார். சரி நான் என்ன பண்ணேன், மிஸ்டு கால் தான் கொடுத்தேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு மிஸ்டு கால் கொடுக்குவேன். ஏமாம்மா நீ எங்கே இருக்க, இத்தனை நாள் ஃபோனே காணோம், கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஆச்சு ஃபோன் பண்ணலே. அப்புறம் எங்கம்மா நான் சொல்கிறதுக்கு முடியலை, நீ பையன்கிட்ட ஃபோனை கொடு, உங்ககிட்ட பேசணுன்னா சவுண்டாக பேசணும், இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், நீ தம்பிக்கிட்ட ஃபோனை கொடுன்னு. தம்பி நான் சொல்கிறத மட்டும் ரெக்கார்ட் பண்ணு, வேறு எதுவும் பேசாதானே. கடன்னு எங்கள் வீட்டுக்காரர் பேசினாலும் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனில் காசு காலி. இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி தப்பான தொழிலுக்கு போக சொல்கிறாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை காப்பாற்றுங்க. அதுக்குள்ள அந்த கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவர் காசும் காலி, எங்கள் ஹஸ்பண்டு காசும் காலி. அந்த நாங்கள் கேட்டோம், பையா ஒரு ஃபோன் ஏதாவது இருந்தால் கொடுங்க, நாங்கள் எப்படியாவது அப்பப்போ ஒரு கார்டை வாங்கி நாங்கள் பேசுகிறோன்னா. அவர் ஒரு வாட்டர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இது சரியில்லைம்மா வச்சுக்க. இந்த ஊர்லேயே யாரோ ஒரு நல்லவர் இருந்திருக்காரு பாருங்க. எவ்வளோ நாள் அந்த ரூம்ல இருந்தீங்க? நானா அந்த ரூமில் 18 நாள் இருந்தேன். அந்த 18 நாள் எப்படி இருந்தது உங்கள் வாழ்க்கை? நரகம். ஜெயிலு கைதிங்க விட மோசமாக இருந்தோம். நம்ம பிள்ளைங்க ஏமா சாப்பிட்டியா, எனக்கு சாப்பிட்டோம்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கு அதை காட்டிட்டு என்ன விஷயம், ஏமா ஏஜென்ட்டை பார்க்குறோமா, இருமா கூப்பிட்டு வந்துடும், இதே தான். சரி நடக்கட்டும். நாங்க பேசணும்ல உங்ககிட்ட, அன்னைக்கு உங்களை அடிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? அங்கே ரூமில் அடைச்சி வச்ச பேருங்களெல்லாம் இன்னொரு ரூமுக்கு அனுப்பிச்சிட்டு, ஏன் என்ன அடிக்கணும்ல, அனுப்பிச்சிட்டு எனக்கு போலதான். என்ன பண்ணாங்க? அன்னைக்கு இதே மாதிரி தான் அடி. எதுக்கு அடிச்சாங்க? நீ எப்படி இப்படி டிவிக்கெல்லாம் போனா உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே எங்களை செய்ய முடியாது. யாரெல்லாம் அடிச்சாங்க அன்னைக்கு? அந்த பெனர்ஜி மட்டும்தான் மேடம் அடிச்சாங்க. அதே கட்டையை தான் திருப்பி வச்சுட்டு பொலன்னு பொலந்தாளுங்க. மஞ்சள் எல்லாம் போட்டு இது பண்ணும். மஞ்சள் மட்டும்தான் ஃப்ரீயா கிடைக்கும், ஒரு மாத்திரை கூட கிடைக்காது. அதுவும் கிச்சன்ல இருந்து தெரியாம எடுத்துட்டு வந்து